ஐயப்பந்தாங்கல்ல இருக்கிற குமார் என்ற ஆட்டோ ஓட்டுநர் ரேப்பிடோவில் ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் ஆன்லைன் மோசடியில் ஏமாந்துருக்காரு. அதை தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐயப்பந்தாங்கலை சேர்ந்த குமார் என்பவர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாரு. அவருக்கு அரும்பாக்கம் பிரைம் ஹாஸ்பிட்டலில் பிக்கப் வருது. பிக்கப்பு அரும்பாக்கம் பிரைம் ஹாஸ்பிட்டல், ட்ராப்பு ஏர்போர்ட்டு. அவர் அரும்பாக்கம் பிரைம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போய் நின்றுட்டு கிளைண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு, அதாவது கஸ்டமருக்கு கால் பண்ணுறாரு. அவர் ரீச் ஆகலை, எடுக்கலை. அதுக்கப்புறம் கஸ்டமரே வேறு ஒரு நம்பர்லேருந்து அவர் லைனுக்கு வராரு. வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து பிரைம் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்காங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், என் ஒய்ஃப் வந்து வந்துடுவாங்க சீக்கிரமானு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, வரலை. அதுக்கப்புறம் கிளைண்ட் மறுபடியும் அவருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என் ஒய்ஃப் கொஞ்சம் உள்ள வேலையாக இருக்காங்க, அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் பேசுகிற ஸ்லாங் வந்து வடநாட்டு மொழியில் இருக்குது, அதாவது ஹிந்திக்காரங்க பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சரியாக புரியாததுனால இங்கிலீஷ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுகிறதுனால இவருக்கும் சரியாக புரியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கிளைண்ட் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கால் பண்ணி இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு நான் வந்து 5000 அனுப்பிச்சேன் ஜிபேயில், ஆனால் அது வந்து சென்ட் ஆகலை. நீங்கள் நான் உங்களுக்கு 5000 அனுப்பிச்சிட்றேன், உங்களுக்கு வந்து 300 காட்டுது, நான் வந்து 500 நீங்கள் எடுத்துக்கிட்டு 4500 என் ஒய்ஃபுக்கு சென்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட குமார்கிட்ட சொல்கிறாரு. குமார் என்ன பண்ணுறாரு, சரிங்க நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க 5000, நான் 4500 உங்கள் ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சிட்றேன்னு சொல்லிவிட்டு அந்த 5000 என்ன பண்ணுறாரு, அனுப்ப சொல்கிறாரு. சொன்ன நிமிஷமே மெசேஜ் வருது, உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 கிரெடிட் ஆயிடுச்சுன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிரெடிட் ஆன மெசேஜை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு 4500 சென்ட் பண்ணுறாரு. சென்ட் ஆகலை. சரி என்ன ஆச்சுன்ட்டு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவர் லைன்லேயே இருக்கார், லைன் கட் பண்ணாதீங்க, ஒய்ஃப் நம்பருக்கு அப்படியே அனுப்புங்க சொல்லிட்டு முதல்ல 1000 அனுப்பி பாருங்கன்றாரு. 1000 அனுப்பிச்ச உடனே சென்ட் ஆகிடுச்சு அவங்க ஒய்ஃப் நம்பருக்கு. மறுபடியும் இன்னொரு 1000 அனுப்புங்கன்றாரு, இன்னொரு 1000 அனுப்புகிறாரு, அதுவும் சென்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் சரி இப்போது இன்னொரு 1000 அனுப்புங்கன்னா 1000 அனுப்புகிறப்போ சென்ட் ஆகலை. சரி என்ன சரி 500 அனுப்பணும்னா 500 அனுப்புகிறாரு, சென்ட் ஆகிடுச்சு. 2500 சென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சென்ட் ஆகலை. சரி ஓகே, உங்கள் ஒய்ஃப் எப்போ வருவாங்கன்னு கேட்டால் இல்லை வந்துடுவாங்கன்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணுற, உடனே காலை கட் பண்ணி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த மெசேஜ் வந்து ஒரு டம்மி மெசேஜ்னு. அதாவது இவங்க வந்து 5000 கிரெடிட் ஆன மாதிரி இவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் பண்ணிவிட்டு ஏமாற்றிருக்காங்க. இவருக்கு அக்கௌண்ட்டில் அந்த 2500 பணமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் பார்க்குறப்ப தான் அது டம்மி மெசேஜ்னு தெரியுது. 2500 ஏமாந்ததுன்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இதுக்கப்புறம் ரேப்பிடோவில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, உங்களுக்கும் இந்த மாதிரி காசு ஜிபேயில் அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் இந்த மாதிரி வேறு ஒருத்தருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா முதல்ல உங்கள் ஜிபேயில் போய் உங்கள் அமௌண்ட்டு கிரெடிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் யாரும் ஏமாற மாட்டீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். தேங்க்யூ.